இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய பேசி முடிக்கலாம் அப்படின்றதுக்காக சவுதியில வச்சு கூட்டம் போட்டு பேசிக்கிறாங்க. அது 12 மணி நேரத்துக்கிட்ட அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, சுமூகமா முடிஞ்சிருக்குங்க. அதாவது கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ். ரொம்ப சூப்பராவே, நல்லாவே நடந்திருக்கு அப்படிங்கலாம் அமெரிக்க தரப்புன்னு சொல்றாங்க. அது 12 மணி நேரம் மீட்டிங். இதத்தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இதுபோல உட்காந்து பேசும்போது பிரேக்லாம் எடுத்திருந்தாங்க இல்லையா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா? அந்த சமயத்துல ரஷ்யாவோட பெல்கிராட் பகுதியில் இருக்கக்கூடிய டெமோடிவ்கா. ஸோ அந்த பகுதிக்குள்ள கொடைஞ்சு சில பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துருக்காங்க. முழு செட்டில்மெண்ட்டும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. பட் ஆனா அவங்க உக்ரைனியனோட பிரசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இப்போ சைடில் ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். அதை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக தாக்குதல் நடந்திருக்கு. ரெண்டாவது அங்கே நடக்கக்கூடியது உக்ரைனோட வீரர்கள் தான். இது ரஷ்யாவோட வீரர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள். ஸோ இந்த பெல்கிராட் பகுதிக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து இன்னொரு 2-3 செட்டில்மெண்ட் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல அன்லஸ் தரப்புல தகவல்கள் இருக்கு. ஏன்னா இப்போ புதுசா வேறொரு பகுதிகள் வந்து தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல. தாக்குதலோட வீரியம் இரு தரப்புலையும் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் குறிப்பா சுமியில. அதுவும் இந்த சுமியில இருந்து தான் இது போல தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் பெல்கிராட் பகுதியில் நடத்துறாங்க. இந்த இடத்துல தான் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்கந்தர் மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. அது ப்ரிசைஸ்டான ஸ்ட்ரைக், பெலிஸ்டிக் ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக்னால இப்போ வரைக்கும் 88 நபர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா காயமடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த காயமடைஞ்ச எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அதிகமான மக்களா வீரர்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கும். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் மக்கள் தான். ஏன்னா மக்களை தான் மொபைல் யூஸ் பண்ணிருக்காங்க வலுக்கட்டாயமா எல்லாத்தையும் பிடிச்சி. ஸோ அவங்க எல்லாருமே வீரர்களா அப்படின்ட்டு கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் எது எப்படியோ இது போல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ட்ரை நடந்திருக்கு. அது முழுசா சக்ஸஸ் கொடுக்கல, பார்ஷலி சக்ஸஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரஷ்ய தரப்புல போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்ததுங்க, நல்லா பேசணும் தான். ஆனால் ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்குலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. ரெண்டாவது அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ இரு நாடுகளும் என்ன பேசலாம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கே வந்து இழுபறியா இருக்கு. அதவே கொஞ்ச நேரத்தில் கொடுக்குறேன் அப்படிங்கல சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைஞ்சு தர போறாங்கன்னு. பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, என்ன பேசியிருக்கேன், ஏது பேசியிருக்கேன், என்னப்பா சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் தோல்வியில் முடிஞ்சுன்னு சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா? ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் எடுத்தா எல்லாம் சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ்னே பேசணும்னு நினைக்கிறாரு, சும்மா ஆர்டிஃபிஷியலா. அது மட்டும் இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அவரோட போர்ட்ரைட் வரைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வைப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு ஒன்று எலான் மஸ்க் மாதிரி இருக்கு, ஆனால் ட்ரம்ப் அவர்கள் மாதிரி இருக்குது. என்ன எதுங்க தெரியல. இதே ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, இது போட்டோவா, தயவுசெய்து அதை ரிமூவ் பண்ணுங்க, அது நல்லாவே இல்லை அப்படிங்கல வந்து பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது ஒபாமா அவர்கள் வரையும் போது மட்டும் அவங்க நல்லா வரைஞ்சாங்க, இப்போ அவங்களுக்கு வயசாயிடுச்சு அதனால இப்படி வரைஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து பண்ண கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாரு. இதே நேரத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ரேட் அவரோட ஆஃபீஸில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் 2 போர்ட்ரேட் வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அது இங்கே ஒரு போர்ட்ரேட் செய்தி, இங்கே ஒரு போர்ட்ரேட் செய்தி, எப்படி வந்து மேட்ச் ஆகுது பாருங்க. ஸோ செலன்ஸ்கி அவர்கள் வச்சிருக்கக்கூடிய போர்ட்ரேட் சைடில் ரஷ்யாவே 10 எரியுது ஒரு சைடு, இன்னொரு பக்கம் உக்ரைனோட வீரர்கள் சீறி பஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன போட்டோ எடுத்துக்கிறாரு, என்ன ஒரு பூஸ்ட் பம்ப்ஸ் மூமெண்ட் இல்லையா அப்படிங்கிறவங்க நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் சுதாபாவிலிருந்து பின்வாங்கிட்டீங்களா, இப்போ அதே போல் இங்கேருந்து பின்வாங்கிடுவீங்களா அப்படின்ற கேள்விகளாக இருக்குது. என்ன நடக்கும் தெரியல, வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ரஷ்யா சுமையில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க, பெல்கிராட் பகுதிக்குள்ளே இவங்க புந்துக்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கே இப்போ வரைக்கும் இழுபறியாக இருந்துகிட்டு இருக்கு. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் எந்த ஒப்பந்தத்திலையும் சைன் போடல அப்படிங்கிறாங்க. ஆனால் மெயினான விஷயம் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 4 ரீஜன் வந்து பின்வாங்க சொல்லுங்க, சீஸ் ஃபயருக்கு அடுத்த கட்டமே அதுதானே. நீங்கள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொன்னீங்கன்னு அடிக்கல, 30 நாளைக்கு நான் அடிக்கல. ஆனால் உக்ரைன் எங்களோட பகுதிகளுக்குள்ளே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? சீஸ் ஃபயர் நீங்கள் சொன்னீங்க, அது காப்பாற்ற முடியல. இப்போ நான் என்ன கேட்குறேன், 4-15 பின்வாங்கி போய்க்குங்க, அதுக்கப்புறம் கருங்கடலை பற்றி பேசலாம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு பேசலாம் சொல்லப்பட்டு வருது. இந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் வரட்டும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கா இல்லையா, ஜேடி வேன்ஸ் அவர்களோட வருகைக்காக நான் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு கிரீன்லாண்டை பிடிக்கிறதுல ரொம்ப மும்பரமான வேலைகள் இறங்கியிருக்கிறாங்க. ரெண்டாவது எஸ்தோனியாலாம் போருக்கே ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க ரஷ்யாவோட. அதான் அந்த பார்டர் பகுதியில் எடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் தான் பார்த்தாலே எந்த அளவுக்கு வந்து பண்ணால் போர் யுத்த காலம் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதே போல் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. எங்களுக்கு பயங்க, எந்த நேரமும் உள்ளே வந்துடுவாங்க, எங்களுக்கு பயம், அதனால நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது போல் மிக பெருமளவில் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க எஸ்தோனியா. எதுக்காக ஏன்றதான் தெரியல. இந்த மக்கள் மனசில் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை உருவாக்கி
அவங்கள பதட்டத்திலேயே வச்சுக்கிட்டு ரஷ்யா மேலே ஒரு தப்பான கண்ணோட்டத்தை உருவாக்குறதுக்கான வேலைகளை இறங்கியிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகளாக வருது. என்னன்றது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த ஏரியாலலாம் பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒன்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் யூரோப்பியன் யூனியன் இறங்கி இதுக்கப்புறம் ரஷ்யா கூட சண்டை பிடிக்க போகிறாங்க உக்ரைனுக்கு ஆதரவாக அப்படிங்கும்போது கண்டிப்பாக பல இடங்கள்லையும் தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில் இதை தனக்கு ஃபேவராக பயன்படுத்தி கிரீன்லாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா போய் அட்டாக் பண்ணி பிடிச்சிட்டாங்கன்னா இந்த ஆர்டிக் பகுதியில் அவங்க பெருமளவில் ஆளுமைக்குள்ளே வந்துடுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட அமெரிக்கா கிரீன்லாண்டு எங்களுக்கு கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறவங்கள கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல அதுக்கா இப்படி அப்ரோச் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறவங்கள சொல்கிறாங்க. அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், பிரச்சனை முடிஞ்சு வந்து கேட்டிங்க அப்படின்னா இந்த ரஷ்யா வந்து பெருமளவில் எல்லாத்தையும் வீக்கெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கிரீன்லாண்டு உங்ககிட்ட கொடுத்துட்றேன், இல்லை ரஷ்யா அவங்கள தோக்கடிச்சிட்டாங்கன்னா கிரீன்லாண்டு நானே வச்சுக்கிறேன் இப்படிங்கிற ஒப்பந்தம் ஏதாவது அமெரிக்க தரப்புலேருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு வச்சுருப்பாங்களா அப்படின்ற கேள்வி சில அனலிஸ்ட் தரப்புலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியனுக்கு கன்சர்னாக இருக்குன்றதுக்காக நாங்கள் விட முடியாதுங்க, நாங்களே கிரீன்லாண்டை வந்து பேசி நாங்களே முடிவெடுத்து நாங்களே அனெக்ஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறது போல் அமெரிக்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஒன்ஸ் யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா கூட எகென்ஸ்டாக போகிறாங்க அப்படின்னா அமெரிக்கா இந்த சைடு வந்து அனெக்ஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஓகே, ரஷ்யாவோட பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒப்லாஸ்ட் வந்து வெளியே போகணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தாச்சு. இப்போ ட்ரம்போட அதாவது அமெரிக்காவோட பார்வையிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸு இது போல் விஷயங்களில் பற்றியெல்லாம் நாங்கள் பேசணும் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கலாம் அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சும்மா வதந்திகள் தான், மீடியாக்கள் இது போல் சொல்கிறாங்க இது போல் சொல்கிறாங்களே, நாளைக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து ட்ரூத் மீடியாவில் இது போல் நான் பேசவே இல்லை இவங்க தப்பாக பேசிக்கிறான்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது போல் மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகள். ஸோ இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இது போல் எதெல்லாம் அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்களும் சொல்லிக்கிறாங்க. இப்போ உக்ரைனில் இருக்கக்கூடிய மினரல் டீலே இன்னும் ஒப்பந்தம் ஜெயின் ஆகலை. ஏன்னா மீடியாக்கள் அப்படி தான் சொல்லுது, எக்ஸ்பெக்டட் சூன் டு சைன், சீக்கிரமாக வந்து கையெழுத்திடப்படும் அப்படிங்களும் சொல்கிறாங்க. உக்ரைனே வந்து மினரல் டீலே இழுன்னு எழுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கூட இப்போது எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே அபகரிக்கணும்னு பார்க்குறாங்க உக்ரைன் கிட்ட இருந்து. இதுக்கு உக்ரைன் ஒத்துக்குவாங்களா, இது ரஷ்யா கூட பேசி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. எப்படியோ அமெரிக்கா வந்து உக்ரைனோட சில பகுதிகள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது ரஷ்யாவோட சில பகுதிகள் கொடுத்தானா ஆகணும். இவங்க மட்டும் எல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. ரஷ்யாவுக்கு என்ன கொடுக்குறீங்க நீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. ஸோ அந்த கேள்வி ரிட்டர்ன் கேட்கும்போது இவங்களாம் லாக் ஆகுறாங்க அப்படிங்களால புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே, இப்போ யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்ட் சண்டை பிடிக்க போறாங்க அப்படின்னா அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அவங்களோட கிராஸ் ரிசர்வ்ஸ்ல 34% தீர்ந்து போச்சு. ஸோ கேஸ் ரிசர்வை திரும்பி வந்து ரீஃபில் பண்ணோம் அப்படின்னா அதிக அளவில் கேஸை இம்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள் கிட்ட யூரோப்பியன் யூனியன் பேசி ஆகணும். ஏன்னா திரும்பி சம்மர்லாம் வரப்போகுது, ரொம்ப பெருமளவில் வரப்போகுதுன்னா கேஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பி அவங்களுக்கு கேஸ் பற்றாக்குறை வந்துடும். கேஸ் வேணும் அப்படின்னா ரஷ்யா கிட்ட தான் ஈஸியாக போய் கேட்க முடியும். ஆனால் இந்த சமயத்தில் கத்தார் கூட ரஷ்யா பேசியிருந்தாங்க, சவுதி கூட பேசியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுஏஇ கூட ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேசியிருக்காங்க OPEC ப்ளஸ் மீட்டிங் பற்றி. இது ஆயிலுக்கான விஷயம். ஸோ ஒன்று ஆயில், அடுத்தது கேஸ், இது ரெண்டும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இது சீரம் சிறப்புமா அமெரிக்கா சைடில் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கல, அது அவங்க கட்பாட்டில் வச்சுக்கலன்னா மிக பெரும் மின்னலுக்கு யூரோப்பியன் யூனியன் தள்ளப்படும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த யூரோப்பில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க. ரஷ்யாவோட எகெயின்ஸ்டாக சண்டை பிடிக்க போகிறாங்களா, இல்லை இது போல் எக்கனாமிக்கலி ரீபில்ட் ஆகணுன்றதுக்கான அழுத்தங்கள் ரஷ்யா கொடுக்குறாங்களா, என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். நீங்கள் அதுக்குள்ளே ஏப்ரல் 20க்குள்ளெல்லாம் பேச்சுவார்த்தை முடிச்சிடலாம்னு சொன்னீங்க, ஏப்ரல் 20 பெருசாக ஆரம்பிச்சுக்கலாம் திட்டம் போட்டுக்கிறீங்களா அப்படின்ற கேள்விகள் சில அனலிஸ்ட் இருந்து இருக்கு. இப்போது OPEC நாடுகளோட இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. அடுத்து இப்போ அப்படியே நம்ம ஈக்வேடாருக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஈக்வேடாரில் பைப்லைன், ஆயில் பைப்லைன் யாரும் உடச்சி விட்டாங்க. இங்கே எப்படி நார்த் ஸ்ட்ரீம் கேஸ் அங்கே வந்து பைப்லைன் உடஞ்சி வச்சு, அதனால் ஆயில் எக்ஸ்போர்ட்டாக நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், சீர்கேடு நடந்துருச்சுங்க, இயற்கை சீர்கேடு நடந்துச்சு அப்படிங்கிற ஈக்வேடார் தத்துவம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய, அதை சரி செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கிறாங்கன்னா இன்னும் சில மாதங்கள் இழுக்கும். ஸோ இது மேலும் மேலும் அமெரிக்காவுக்கு பின்னடைவு ஏற்படுத்தும். ஏன்னா இது மிக பெரும் இம்போர்ட்டர் யார் அப்படின்னா ஈக்வேடார்லேருந்து ஒன்று பனாமா, இன்னொன்று அமெரிக்கா. பனாமா அப்படிங்கும்போது பனாமாவில் டாக் அடிக்கக்கூடிய ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு ரீஃபியூவலிங் இது போல் வேலைகள்லாம் தேவைப்படும். அதுக்கு பனாமா அதிக அளவில் பண்ணுறாங்க. இப்போ பனாமாக்கு ஆயில் இல்லை அப்படின்னா அவங்க எப்படி அங்கே டாக் அடிக்கிறவங்களுக்குலாம் பெட்ரோல் தர முடியும், அப்புறம் அங்கேயே ஸ்டாக்னெண்ட் ஆயிடுவாங்களா. மிலிட்ரி ரீதியாக கால்வாயை பிடிச்சிக்கலாம், கால்வாய்க்கு வேணுங்கிற ஆயில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற வழி கேள்விகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஈக்வேடாரோட ஆயில் பைப்லைனை எவ்வளோ சீக்கிரத்தில் அமெரிக்கா ரெடி பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா இது போல் பல சிக்கல்கள் இருக்குது.
இந்த சிக்கல்கள்லாம் சரி செஞ்சாதான் அமெரிக்கானால இந்த பிராந்தியம் ஃபுல்லாக அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்களுக்கு இணைஞ்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா தான் அவங்களுக்கு எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் அவங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் சீனாவை அண்டை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே அதில் சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே. இப்போ அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் பென் குனியான் ஏர்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ் வந்து டார்கெட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அதை நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம் அப்படிங்கிற இஸ்ரேல் தரப்புன்னு சொல்கிறாங்க. வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு ஒரு பெலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே பேட்டரிஸில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீந்துடும். அதை திருப்பி திருப்பி லோட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எக்ஸஸாக காஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீக் ஆயிடும். இப்போ எப்படி உக்ரைனில் கேபிட்டலில் கூட அடித்தா கூட எதுவும் பண்ண முடியறதில்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே அடிச்சுப்பா அப்படின்னு விட்டுருவாங்க இல்லையா. ஸோ அது போல் இஸ்ரேல் மாறிடுச்சுன்னா மிக பெரும் சிக்கல்கள் வந்துடும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தீவிரமாக காசாவில் தாக்குதல் பண்ணிட்டுருக்குறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் 65 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. திரும்பி அந்த சினாரியோ அக்டோபர் 7க்கு அப்புறம் நடக்கக்கூடிய சினாரியோ திரும்பி ரீஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். தினந்தோறும் உயிரிழப்புகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ திரும்ப எஜிப்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ரொப்போசலை இஸ்ரேல் கிட்ட வச்சுக்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, சீக்கிரமாக வாங்க பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல. ஆனால் காசாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டு பழையபடி எல்லாரும் இறக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வருது. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் ஹமாஸ் தான் அப்படிங்கிறது போல மேற்குலக தரப்பில், அது குறிப்பாக அமெரிக்க தரப்பிலோட மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னன்னா அமெரிக்கா வந்து திரும்ப யமன் ஹவுதிஸ் தாக்கியிருக்கிறாங்க. அப்படி தாக்கியிருக்கிறாங்க இல்லையா, தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குரூப்பில் வந்து ஒரு பத்திரிகையாளரோட நம்பரை ஆட் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. அதாவது யமனை அட்டாக் பண்ணலாமாப்பா, அதாவது சும்மா நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி இவங்க பேசிக்கிறாங்க. யார் ஹெட்செட் அவர்கள் மிக முக்கியமான நபர்கள்லாம் பேசிக்கிறாங்க. அதில் ஒரு ஜேர்னலிஸ்ட் சேர்த்திக்கிறாங்கன்னு எப்படி தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து மீடியாக்கள் முன்னாடி பேசுகிறார். ஸோ இது போல் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. இது போல் விஷயங்கள் நடக்குதுன்னா இதெல்லாம் கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவர் இப்படி ஜெயிலில் விடுவாங்களா இல்லையா. ஆனால் இப்போ வந்து அது வந்து பேட்டி கொடுத்து இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் இது போல் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம், இது போல் நடக்கிறத நீ வந்து போட்டுரு, ஒரு வார்னிங்காக போட்டு அவங்களுக்கு அப்படிங்கிறது போல் அமெரிக்கா நூதன முறையில் யமன் ஹவுதிஸ்க்கு வார்னிங் கொடுக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இவங்களும் வகை வகையாக யோசித்து மிரட்டு பார்க்குறாங்க. ஆனால் யாரும் மிரள பயந்துக்க மாட்டேறாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே. அடுத்தா துருக்கிக்கு வந்துட்டோம்னா துருக்கியில் பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்கள் அந்த ப்ரொட்டஸ்ட்டை கட்டுப்படுத்த முடியல. அடுத்தது அப்படியே கீழே வந்துட்டோம் அப்படின்னா காங்கோவில் வந்து நடக்கக்கூடிய பிரச்சனை. அதில் காங்கோவில் வந்து இந்த மத்தியஸ்தம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்படி மத்தியஸ்தம் பண்ணுறதுல ஏங்க M23 ரிபல்ஸ் நீங்கள் அந்த பகுதியிலேருந்து வெளியே போங்க, அதுதான் இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்குது, இந்த சீஸ்ஃபயரை சீர்குலைக்குது அப்படிங்கிறாங்க. நாங்கள் வெளியே போக தயார் தாங்க, இந்த சீஸ்ஃபயரை போடுறதுக்கு நீங்கள் தயாரா அப்படிங்கிறது போல் அவங்க தரப்பு திருப்பி கேட்க இது அப்படியே லூப்பில் போயிட்டுருக்கு. எப்படி ரஷ்யா உக்ரைன் லூப்பில் போகுது அதை பார்த்து கற்றுக்கிட்டாங்க. அதனால் இங்கே அப்படியே லூப்பில் போயிட்டுருக்கு. ஒரு சைடு மைனிங் வேலைன்னா சீரம் சிறப்புமாக M23 பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துட்டுருக்கு. அப்படியே நம்ம சவுத் சூடான் கிட்ட போயிட்டா சூடானோட சில ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் சூடானில் நான் தாக்கிடுவோம் பார்த்துக்க அப்படிங்கிறதோட திருப்பியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இத்தனை நாளாக சூடானில் நடந்துட்டு இருந்தது, அந்த சிவில் வார் முடிஞ்சு தான் சவுத் சூடான் ஒன்று உருவாச்சு. முதல்ல ஒரு சிவில் வார் நடந்து தான் சவுத் சூடான் உருவாச்சு. இப்போ திரும்பவும் சூடானில் சிவில் வார் நடக்குது. இதோட முடிவில் சவுத் சூடான் பக்கம் திரும்பிட்டாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இது முடியவே போகிறதில்ல இந்த பிரச்சனை ஆப்பிரிக்காவில் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. எப்போ இதுக்கெல்லாம் முடிவு வருதோ அப்போ தான் இந்த ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போவாங்க. இல்லைன்னா போர்னு போர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை இருக்க வச்சதுனால அவங்க பொருளாதாரம்லாம் என்டையராக பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். பொருளாதாரம்லாம் பாதிப்படையினா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வச்சு இது போல் லேபர்ஸாகவும் ஸ்லேவ்ஸாகவும் வச்சு இது போல் மைனிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பல நாடுகளும் உலகத்தோட வல்லரசுகள் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். சரி, ஓகே. இது போல் இன்னல்கள்லேருந்து ஆப்பிரிக்கா மக்கள் எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.